இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நல் லேயர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் எப்போதும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு புதுசு அப்படின்னா இந்த நல் லேயர் தெரியாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இந்த நல் லேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நல் லேயர் எதுக்கு இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நல் லேயர்னா என்ன? நல் லேயர்னா ஒன்றுமே இல்லை. உண்மையாலுமே நல் லேயர்னா எம்டி லேயர். அதில் ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒரு லேயரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த நல் லேயர்லையும் இருக்கும். பட் எதுக்கு அந்த நல் லேயர் சும்மா இருக்குது அப்படின்னா, அது சும்மா இல்லை, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஒரு 10 ஆர்ட் இருக்கக்கூடிய ஆர்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த 10 ஆர்ட்டையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம்னா அது எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூவ் பண்ணலாம். இதுக்கு பேர் ப்ரீ காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 லேயர் இருக்குன்னா 10 லேயரையும் ப்ரீ காம் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாம் ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்துடும். அந்த கண்டெய்னரை மூவ் பண்ணுறது மூலிமா 10 லேயரையுமே நம்மளால மூவ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ இந்த 10 ஆர்ட்டையும் நம்ம கண்டெய்னர்ல கொண்டு போறதுக்கு பதிலா 10 ஆர்ட்ல ஒரு ஆர்ட்டை நான் லீடரா மாத்துறேன். அவன் லீடரா மாறுவான். இந்த லீடருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா போதும், அந்த லீடர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீதி இருக்கக்கூடிய 9 ஆர்ட்டுக்கும் சொல்லிடும். ஸோ இதுக்கு பேர் தான் பேரண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல லீடர் ஆர்டு தான் பேரண்ட், அந்த லீடரை ஃபாலோ பண்ற ஆர்டுங்க தான் சைல்டு. நல்லுடைய கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு நியூ காம்போசிஷன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதுல சோஷியல் மீடியா லேண்ட்ஸ்கேப்பை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த 3 லேயர்ல இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்றோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு இதோட பொசிஷனை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கொண்டு வரேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொசிஷன் டேட்டா நம்மளுக்கு வேணும். அதனால நான் P கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பொசிஷன் டேட்டா எனேபிள் ஆயிடும். ஸோ இதுல இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி நான் கீ ஃப்ரேம்ஸை எனேபிள் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஒரு செகண்டுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு மறுபடியும் நான் 3 கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இதுக்கு 2 கீ ஃப்ரேம்னா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல 3மே லெஃப்ட்ல இருக்கணும், செகண்ட் கீ ஃப்ரேம்ல 3மே ரைட்டில் இருக்கணும். ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ இது கூட நான் இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன், அதுதான் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. ஸோ 3த்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கேல் வந்துடும். ஸோ இப்போ நான் எல்லாத்துக்குமே கீ ஃப்ரேம்ஸை எனேபிள் பண்ணிடுறேன். சேம் 1 செகண்டுக்கு கழிச்சு மறுபடியும் 3 கீ ஃப்ரேம்ஸை எனேபிள் பண்ணிடுறேன். லெஃப்ட்டில் இருக்கும்போது பெருசாக இருக்கிறதுலாம் ரைட்டில் வரும்போது சின்னதாக மாறிடணும். ஸோ இப்போ 2வது கீ ஃப்ரேம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே 50 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த லேயருக்கு 50% வேற, இந்த லேயருக்கு 50% வேற, இந்த லேயருக்கு 50% வேற. இந்த மாதிரி எனக்கு மாறக்கூடாதுன்னா இதை நம்ம ப்ரீ காம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த ப்ரீ காம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் C கொடுத்தீங்கனாலும் ப்ரீ காம்ப் ஆகும். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ரீ கொடுத்தீங்கனாலும் ப்ரீ காம்ப் ஆகும். ஸோ இதில் போயிட்டு பொசிஷன் டேட்டா கொடுத்துட்டு ஒரு செகண்ட் கழிச்சு மூவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மூவ் ஆகும். ஸ்கேல் சின்னது பண்ணீங்க அப்படின்னாலும் எல்லாமே ஈவனா சின்னதும் ஆகும். பட் இதில் என்னன்னா ஒன்று மட்டும் உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ நம்ம நல்ல வச்சு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்ல எனேபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ரைட் கிளிக் கொடுத்து நியூ கொடுத்து நல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நல் லேயர் வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேரண்ட் டூல் எடுத்துகிட்டு போய் இங்கே நான் கொடுத்துட்றேன். இன்கேஸ் இந்த பேரண்ட் டூல் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸில் வச்சு ரைட் கிளிக் கொடுங்க, காலமில் உங்களுக்கு பேரண்ட் அண்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும். இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேரண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்ல சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு P கொடுத்தேன் அப்படின்னா பொசிஷன் டேட்டா வந்துடும். ஸோ இங்கே ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இப்போ நான் 2வது கீ ஃப்ரேம் இங்கே வச்சுட்டு பொசிஷனை மூவ் பண்ணேன் அப்படின்னா 3 லேயருமே மூவ் ஆகும். நல் லேயருக்கு மட்டும் தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் கீழே இருக்கிற 3 லேயரையும் அட்டன் டைமில் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் பேரண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல் அப்படிங்கிறது பேரண்ட், கீழே இருக்கிற 3மே சைல்டு. இன்கேஸ் இதில் நான் ஸ்கேலை குறைச்சாலும் ஸ்கேலை சின்னதை பண்ணாலும் 3மே ஈக்குவலாக தான் சின்னதாகும். ஸோ நல் இதில் மட்டும் இல்லை, நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த நல் கூட பேரண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நல் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த லேயரும் ஒர்க் ஆகும். நல்லோடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். அதை நீங்கள் எங்கே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக மாறும். இந்த வீடியோ உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு இந்த எடிட்டர் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.